ஹாய் எவ்ரிவான், இங்கே பாருங்க, நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். காலையில் டெல்லியில் வந்து தெருக்கல்ல தெரியும் நாய்களை பிடிச்சி கருத்தடை பண்ணி அவங்களுக்கு தடுப்பூசி செலுத்து மறுபடியும் அதே பகுதியில் விடலாம்னு சொல்லிட்டு நம்ம உச்சநீதிமன்றம் இப்போ புதுசாக வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தெரியல. நாம் பட்ட பாடுக்கு எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைச்சிருக்கு. மிகவும் ஆக்ரோஷமான ரேபிஸ் நோய் பாதித்த நாய்கள் பிடிபட்டால் அவங்களுக்கு மாத்திரம்தான் அதே இடத்துல திரும்ப விடாமல் அவங்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுக்கணும். உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற 2 நீதிபதி அமர்வு பிறப்பித்த உத்தரவுக்கு தடையா இருந்த 3 நீதிபதி அமர்வு தான் இப்போ இதுல அந்த வந்து தீர்வு சொல்லியிருக்காங்க. நாய்களுக்கு உணவு அளிப்பதால் கட்டுப்பாடு, தெருநாய்களுக்கு பொது வலையில வந்து உணவு வைக்கக்கூடாது, அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும்தான் நீங்க வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா கண்ட இடத்துல நம்ம வைக்கக்கூடாது, பரவாயில்ல, நம்ம அதை அக்ரி பண்ணிக்கணும். அது வந்து நமக்கு கஷ்டமா அதை நம்ம நினைக்கக்கூடாது. அவங்கள வந்து தெருநாயினை வந்து காப்பகத்துல அடைக்கக்கூடாது, அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தடை விதிச்சிருச்சு. காப்பகத்துல அடைவிக்கிற நடவடிக்கை தடை விதித்து 3 நீதிபதிகளும் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்த கரண்ட் நியூஸ் தான் இது. அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்காக தான் நம்ம எல்லாரும் போராட்டிட்டு இருந்தோம். சென்னையில் எத்தனையோ பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த போராட்டத்துக்கு அடுத்த பலன் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த குழந்தைகளுக்காக ரோட்டில் இறங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களோ சத்தியமாக அவங்களுக்கு எல்லாம் ஆக்ட்ஸ் ஆஃப் இவங்க. ரேபிஸ் நோய் பாதித்த நாயை மட்டும் தான் வந்து பொது வழியில் வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. மற்ற எந்த ஒரு தெருநாய்க்கோ எந்த தடையும் கிடையாது. சாப்பாடு வைக்க மாட்டேன்னா குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நீங்கள் சாப்பாடு வைங்க. ரொம்ப பொது வெளியிலலாம் வைக்காம ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்கவுங்க வீட்டில் வாசல்லாம் சொந்த வீடு வச்சுருக்கவங்க வச்சுக்கலாம். மற்றபடி அனாவசியமாக பொது வெளியில் வைக்காமல் அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து தீர்மானிச்சுட்டு அதுக்கு வச்சுங்க. அதுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு. அது கூட ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு சாதாரணமாக தான் சொல்லியிருக்காங்க. அதை ஒன்றும் பெருசாக கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் போடலை. இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தெம்பாக திருந்துங்க பாருங்கள். சில கேடுகட்ட ஜென்மங்கள்லாம், அந்த ஜென்மங்கள்லாம் சிறப்பால் அடித்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு. நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த கமெண்ட்ஸை பற்றி நான் வந்து கவலைப்படலைங்க. அந்த கமெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மூலமாக, இந்த பதிவின் மூலயமா அந்த கேடுகட்ட ஜென்மத்துங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.